என் பேர் ஐயப்பன். நான் வந்து அக்குபஞ்சரில் தொடு சிகிச்சை அப்படிங்கிற ஒரு மருத்துவத்தை கடந்த 13 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மருத்துவ முறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகள்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. உணவே மருந்து, உடலே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டில் இதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உணவே மருந்து, உடலே மருத்துவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்து, இந்த உடல் தான் மருத்துவர். அப்போது இந்த உணவை நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடம்பு சரியான முறையில் வேலை செய்யும். அப்போது இந்த உடம்புல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த அக்குபஞ்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புல பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த உடம்பு இயங்குது. இப்போ இந்த பஞ்சபூதங்களை சமநிலையில் வச்சுக்கணும். அப்போ இந்த பஞ்சபூதங்களை எப்படி சமநிலையில் வச்சுக்கிறது அப்படின்னா, நாடி பரிசோதனைன்னு ஒன்று இருக்குது. இந்த நாடி பரிசோதனையில் நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதங்களில் எது அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, பேலன்ஸ் இன்பேலன்ஸு, அதை பயன்படுத்தி நம்ம உடம்புல ஓடக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகளை சரியான முறையில் தூண்டணும் அப்படின்னா இந்த உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றலாம். இப்போ இந்த சக்தி ஓட்ட பாதைகள் மூலியமாக இந்த உடம்புடைய கழிவுகளை வெளியேற்றி இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை சக்தியை கொடுக்கும்போது இந்த உடம்பு சமநிலை அடையுது. இதுதான் அக்குபஞ்சருடைய தொடு சிகிச்சை. இதுக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உணவு பழக்க வழக்கங்கள். இந்த உணவு பழக்க வழக்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பசிச்சா சாப்பிடணும், பசி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் அப்படின்னா இந்த காலையில் 8 மணி, மதியானம் 12 மணி, நைட் 8 மணி அப்படி கிடையாது. எனக்கு எப்போ பசிக்கிறதோ அதுதான் நேரம். எனக்கு இப்போ பசிக்கும்போது மற்றவங்களுக்கு பசிக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. எனக்கு எப்போ பசிக்குதோ அது நேரம். அப்போ ஒரு மனுஷன் பசிக்கும் போது சாப்பிட்டாலே போதும். அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ தண்ணி குடிக்கணும். இது மாதிரி நம்ம உடம்புகளை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த உடம்புகளை கவனிக்க இந்த உடம்புல சக்தி ஓட்டப்பாதை சமநிலையில் ஓடும். அப்போ இந்த சமநிலையில் ஓடும்போது இந்த உடம்பு எப்பயுமே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இயற்கையாக ஆரோக்கியமாக வாழ முடியும். இது சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் உடம்பை நீங்கள் கவனிக்கணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லாமே அவசர உலகத்தில் யாரும் நம்ம உடம்பை பராமரிக்கிறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. அப்போ எல்லாமே அவசரம். எனக்கு இன்றைக்கி இது முடியணும், எனக்கு இது இன்றைக்கே சரியாகணும், எனக்கு முக்கியமாக வேலை இருக்குது, எனக்கு உழைக்கணும், எல்லாமே இந்த பொருளாதாரத்தை தேடி ஓடுறோம். இன்றைக்கி அவசரமாக மின்னல் வேகத்தில் எல்லாமே செயல்பட்டுருக்கோம். ஆனால் இவ்வளோ வேலை செய்கிறதும் இந்த உடம்பை வச்சு தான் அப்படிங்கிறத எல்லோரும் மறந்துடுறீங்க. இந்த உடம்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அப்போ இந்த சுவர் இல்லை, சித்திரம் எப்படி உங்களால் வரைய முடியும்? அந்த கான்செப்ட் தான் நீங்கள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த உடம்போட இயக்கம்னு ஒன்று என்னைக்கு நின்றுச்சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த உடம்போட இயக்கம் என்ன அப்படின்னு தெரியவே இல்லை யாருக்குமே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலை. ஏதோ வந்தோம், போனோம், சம்பாதிச்சோம், பொருளை தேடணும், நல்லா இருந்தோம், டப்புன்னு நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, இப்படி தான் இருக்கீங்களே தவிர இந்த உடம்பு ஏன் இருக்குது, இந்த உடம்பு நம்மளுக்கு ஏன் இறைவன் படைச்சான், இந்த உடம்புல என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போது இதை தெரிஞ்சுக்கணுன்னா உடலின் மொழி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதே யாருக்கு தெரியலை. இந்த உடம்பு நம்மள்கிட்ட பேசுது. இந்த உலகத்திலேயே இந்த உடல் தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் கூடவே இருக்குது. அப்போ இந்த உடல் உங்கள் கூடவே இருக்கிற இந்த உடல் உங்கள்கிட்ட என்ன பேசுது, என்ன சொல்ல முயற்சிக்குது அப்படிங்கிறத அந்த காது கொடுத்து கேட்க நம்ம தயாராக இல்லை. இன்றைக்கி அவசர உலகத்தில் நம்ம பல மொழிகளை கற்றுக்குறோம். இப்போ ஒரு இங்கிலீஷ் போகிறோம், இங்கிலீஷ் கற்றுக்குறோம், ஹிந்தி கற்றுக்குறோம், மலையாளம் கற்றுக்குறோம், கன்னடம் கற்றுக்குறோம், பிற மொழிகளை கற்றுக்க முயற்சி பண்ணுறோமே தவிர இந்த உடம்போட மொழியும் ஒன்று இருக்குது. இது உங்களோட அனுதினமும் பேசிக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது புரியாததுனால கேட்கறது இல்லை. அப்போ இந்த உடம்போட மொழி என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு ஒரு தேவை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுது, உதடெல்லாம் காஞ்சிருது, தொண்டையெல்லாம் வறண்டுருது. அப்போ உடல் வந்து உங்கள்கிட்ட பேசுது, எனக்கு தண்ணி தேவை அப்படின்னு. காஞ்சிருச்சு, உதடெல்லாம் காஞ்சிருச்சு, தொண்டையெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அப்போ உடம்பு உங்கள்கிட்ட என்ன சொல்லுது, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம உடனே தண்ணி கொடுத்துறோம். இப்போ உடம்புக்கு ஒரு டயர்டாயிடுச்சு, தூக்கம் வருது அப்படின்னா உடம்பு என்ன சொல்லுது, எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, தூக்கத்தை தள்ளி போட்டு அப்புறமால தூங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். அப்போது உடம்புடைய சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம செய்கிறோம், ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்கிறது இல்லை. இப்படி பழகி நம்ம உடம்பை விட்டு வெகு தூரமாக வெளியில் வந்துட்டோம். இப்போ இந்த உடலை பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்.
அப்போ தான் இந்த இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ மருந்து இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்றைக்குமே இந்த உடம்பு வந்து பழகுதுன்னு சொல்லுவாங்க. பழகும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பழகும். இந்த உடம்பு அடாப்ட் ஆகிடும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உடம்பு அடாப்டேஷன் ஆகிடும். அப்போ நம்ம பழகி பழகி எங்கேயோ தூரத்துக்கு போனதை திரும்ப இந்த உடம்பு கிட்ட நோக்கி நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பழக ஆரம்பிக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு தூக்கம் வருதா, தூங்கிடுறேன். தாகம் இருக்குதா, தண்ணி குடிக்கிறேன். எனக்கு ஓய்வு வேணும் அப்படின்னா ஓய்வு எடுக்கணும். இப்போ ஓய்வுனாலே நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ போய் நான் படுத்தே இருக்கணுமான்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு ஓய்வுனாலே என்னன்னு தெரியல. ஓய்வுனா, இப்போ நான் உட்காந்துருக்கேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நிற்கணும், இல்லை நடக்கணும். நான் நடந்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப டயர்டாகுது, கொஞ்சம் நேரம் உட்காரணும். நான் படுத்தே கிடக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு உட்காரணும். இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கா, கொஞ்சம் நேரம் படுக்கணும். அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஓய்வு. ஓய்வுனா படுத்தே கிடக்கிறது கிடையாது. ஒரு நிலையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு மாறுபடுறதுக்கு பேர் ஓய்வுன்னு சொல்லணும். அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஓய்வு, பசிச்சா சாப்பிடணும், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தாலே இந்த உடம்பை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இன்றைய உலகத்தில் இந்த ரசாயனம் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் ஆட்டி படைக்குது. அப்போது இந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் வாழலாமான்னா வாழலாம். கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு பயன்பெறும் அப்படின்னு நம்புகிறேன்.